ஸ்கேம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கடந்த வீடியோவில் சில இதெல்லாம் சொல்லியிருந்தேங்க. ஆனால் மக்கள் இன்னும் நம்பிக்கிட்டே இருக்காங்க. பாருங்கள், வாட்ஸ்அப்பில் நிறைய ஆடியோ வீடியோலாம் ஃபோட்டோஸ்லாம் வருது. பணம் வாங்கின மாதிரி, பெண்கள் பணம் வாங்கிட்டு போன மாதிரிலாம் உங்களுக்கு காமிக்கிறாங்க. சில பேர் ஏடிஎம்லேயே பணம் உங்களுக்கு வந்திருக்கிற மாதிரி, மொபைலில் வந்திருக்கிற மாதிரி, இத்தனை $1000 வந்திருக்கிற மாதிரிலாம் நிறைய ஃபோட்டோஸ் அனுப்பியிருக்காங்க. இதில் ஒரு படி மேலே போய் அன்னக்குடி, பேரையூர் அன்னக்குடி ஐயா அவர்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு, வியாபாரத்தை முடிச்சுட்டு, பேப்பர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு, பம்பாயிலிருந்து விமானம் மூலமாக தமிழ்நாடுக்கு வந்து சேலம் சிபிசிஐடி ஐயா, டிஎஸ்பி ஐயாட்ட வந்து அவர் வியாபாரம் முடிச்சிருக்கிற அந்த தஸ்தாவேஜுகளை, அதாவது அந்த ரெக்கார்டு பேப்பர்களை காமிச்சிட்டு போகிறதாக வாட்ஸ்அப்பில் செய்தி, குறுஞ்செய்தி வந்துக்கிட்டு இருக்கு. இது தெரிந்து செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களான்னு தெரியல. அவங்க பெறப்பட்ட விமானம் நடுவானத்திலேயே நின்றுக்கிட்டு இருக்கும் போல். பேரையூர் அன்னக்குடி ஐயா அதுலேயே உட்காந்துருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னும் பம்பாயிலேருந்து சென்னைக்கு இன்னும் வந்து சேரலை. இங்கே வந்த பிறகு பணமெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாழ்வாதார நிதிகள்லாம் நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஐயா, அன்னக்குடி ஐயா அவர்களுக்கு நீங்கள் உண்மையிலே முடிச்சிருந்தா இதில் சொல்லியிருக்கிற மாதிரி சேலம் சிபிசிஐடி ஐயா, டிஎஸ்பி ஐயாட்ட வந்து இந்த பேப்பரை காமிங்க பார்க்கலாம். அப்புறம் எதுக்கு இங்கே அந்த ஐயா உங்களை கைது பண்ணுறாரு? நீதிமன்றத்து மூலமாக தானே இப்போ வந்திருக்கீங்க. ஏன் நீதிமன்றத்திலே நீங்கள் அன்றைக்கே காமிச்சிருக்கலாம்ல? நான் வியாபாரம் முடிச்சிருக்கேன், எனக்கு இத்தனை லட்சம் கோடி வருதுன்னு சொல்லி நீங்கள் அன்றைக்கே காமிச்சிருக்கலாம்ல. இவங்க உங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல. மக்களை அடி முட்டாளாக்கவே நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க. இதையும் ஒருத்தர் ஆடியோ, வீடியோ, அந்த போட்டோக்கள் எல்லாம் பரப்பிக்கிட்டு இருக்காரு. ஐயா, அன்னக்குடி ஐயா, உங்களுக்கு தெரியுதா தெரியலையாங்கிறது தெரியல. உங்கள் ஆட்கள் நீங்கள் சொல்லி செய்கிறீங்களா செய்யலையாங்கிறது இன்னும் ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும். இது எவ்வளோ பெரிய பிரச்சனை உங்களுக்கு வருங்கிறது இன்னும் உங்களுக்கு தெரியல. இவ்வளோ தைரியமாக பண்ணுறீங்க. அதே மாதிரி ஏகே குரூப்ஸ்ன்னு சொல்லி அவங்களும் நிறைய பணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பெண்கள் ஃபோட்டோக்களும் ஆடியோ வீடியோலாம் வெளியே விட்டுக்கிட்டே இருக்காங்க. வாழ்வாதார நிதி கொடுத்துட்டாங்களாம். அந்த கவருக்குள்ளே இருக்கிற கட்டுக்கட்டாக $500 கட்டை வெளியே எடுக்கிறாங்க. என்னங்கையாது? தமிழகம் அரசியல்வாதிகளும் ஆட்சியாளர்களும் காவல்துறையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த புகைப்படத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் இருக்கீங்க. இதில் சாமிநாத ஐயர் ஒரு படி மேலே போயிட்டார். ஏன்னா அவருக்கு பிரச்சனை, நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு. இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இதில் நான் படிக்கிறேன். 22 ஆண்டு கால பலன் தற்போது நமக்கு எட்டி உள்ளது. நம்மையெல்லாம் வாழ வைக்கும் நமது காவல் தெய்வம் ஐயா பேரையூர் அன்னக்குடி அவர்கள் இன்று மதியம், இன்னும் இல்லை அன்னைக்கு, தன்னுடைய அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு பம்பாயிலிருந்து மதுரை விமானம் மூலமாக வருகிறார்கள். நாளை சேலத்தில் சிபிசிஐடி அலுவலகத்திற்கு சென்று நமக்கு பணம் வழங்கும் உத்தரவு நகலை டிஎஸ்பி ஐயா அவர்களிடம் சமர்ப்பித்துவிட்டு நாளை மாலை மீண்டும் மதுரை வந்தடைகிறார். ஆகவே நமது பயனாளிகள் அனைவரும் சனிக்கிழமை மாலை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் அருகில் அவரவர் வசதிக்கேற்ற ரூம் போட்டு தங்கிக்கங்க. 22 ஆண்டு கால உழைப்பின் பயனாக ஐயா பேரையூர் அன்னக்குடி அவர்கள் நமக்கெல்லாம் வாழ்வாதார நிதியை ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 23/3/2026 காலை 10 மணிக்கு வழங்கி வங்கிக்கு செல்வதற்கான ஆவணத்தையும் வழங்க உள்ளார்கள். இந்த தகவலை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரை காத்திருந்த பயனாளிகள் இன்னும் 2 நாள் மட்டும் காத்திருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். விருதுநகர் காந்திபுரம் சேர்ந்த சங்கரி அக்காவுக்கு அவர்கள் அக்கௌண்ட்டுக்கு 100 கோடி ரூபாய் வரவு வைக்கப்பட்டு உள்ளது அப்படின்னா ஒருத்தர் அனுப்பியிருக்காருங்க. இதில் நமது கதாநாயகன் சாமிநாத ஆசாரி அவர்
அவர் ஒரு புல்டா விடுறாரு. குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான எழுச்சியான வெற்றி காலை வணக்கம். அவர் எப்பயும் சொல்கிறது அந்த இது. நமது இறுதிக்கட்ட பணிகள் அனைத்தும் முடிவடைந்த நிலையில் கீழ்கண்ட அதிகாரிகள் முன்னிலையில் ஸ்ரீ ரவிசங்கர், 2வது சுவாமிநாதன், 3வது டாக்டர் பூனம் குப்தா, 4வது ரோஹித் ஜெயின், அஜய்குமார், ராஜீவ் ராஜன், சேஷாஸ்திரி, அவர் அடிக்கடி இந்த பேரை சொல்லுவாருங்க, சேஷாஸ்திரின்னு, சந்திர சௌத்ரி, விஜய் சிங், விஜயகுமார், விஜய் மல்கோத்ரா, ராஜேந்திர ராவ், சரோ ராவ். விழா நிகழ்ச்சியில் இப்போ தாங்க நீங்கள் நல்லா கவனிக்கணும் மக்களே. விழா நிகழ்ச்சியில் நடைபெறும் திருமதி பழனி அம்மாள் அவருடைய ஆள் அவர்களுக்கு முதலில் வழங்கப்படும். அதன் பிறகு தொடர்ச்சியாக மற்றவர்களுக்கு வழங்கப்படும். சரியான தேதி இன்று மாலை, அன்னைக்கு அவர் சொல்லி இது கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு. மாலை 6 மணிக்கு அறிவிக்கப்படும். அந்த தேதியில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இந்த முறை உங்களுக்கு வழங்கப்படும். தயவு செய்து பயனாளிகள் உங்களுடைய லீடர்களை திட்டாதீர்கள், வசைப்பாடாதீர்கள், சண்டை போடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மாபெரும் செல்வத்தை இந்த லீடர்கள் மூலமாகத்தான் நீங்கள் பெறப்போகின்றீர்கள். இதை சொல்லித்தான் அந்த ஆள் எல்லா மக்களையும் ஆஃப் பண்ணி வச்சுருக்காரு. பேராசையை தூண்டி விட்டு யாரும் போகாதீங்க, அது என்ன அர்த்தம்னா சண்டை போடாதீங்க, புகார் கொடுக்காதீங்க, இப்படியே இழிச்சவனாவே இருங்க, காலம் போட சாகிற வரைக்கும் இப்படி ஏமாளியாக இருங்க அப்படின்னு நாசுக்கா சொல்கிறாரு. இந்த உங்களுக்கு மாபெரும் செல்வத்தை இந்த லீடர்கள் மூலமாகத்தான் நீங்கள் பெறப்போகின்றீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அவர் சொல்கிறது நல்லா கேட்டுக்கங்க மக்களே. மனது மிகவும் வேதனையாக இருக்கிறதா அவருக்கு. உங்கள் கஷ்டங்கள் எங்களுக்கு புரியாமல் இல்லை. அதே நேரத்தில் நான் படுகின்ற கஷ்டங்களும் வேதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் பொருளாதார சிக்கல்களும் ஆண்டவன் ஒருவனே அறிவான். இன்று நாளை என்று நான் நாட்களை கடந்து வந்திருக்கலாம். நீங்கள் நான் சொல்வது அனைத்தும் பொய் என்று நினைத்து கொள்ளலாம். அதிகாரிகள் என்னிடத்தில் சொல்கின்ற அவைகளைத்தான் நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். அந்த அதிகாரிகள் பேர் சொல்லியிருந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அவங்க பக்கத்தில் நின்று வீடியோவோ இப்படி காணொலி லைவ் வீடியோ எடுத்து போட்டால் மக்கள் நம்புவாங்களே. சாமிநாதா ஆசாரி, சாமிநாதா உன்னை தான் சொல்கிறேன், ஒரு புது உருட்டுறியே. அவைகளை நான் அப்படியே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன் எனது மக்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டுமா என்ற எண்ணம் எனக்கு இருக்கக்கூடாதா? நீங்கள் அனைவரும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று வாழ்வதற்காக நான் அனுதினமும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன். உண்மையாக சொல்கிறேன், பேச்சுக்கு சொல்லவில்லை. உங்களால் நான் உங்களுக்காக இந்த முறை எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இன்று மாலை நான் அறிவிக்கப்படும் தேதியில் உங்களுக்கு அனைத்தும் வழங்கப்பட்டு விடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரும் செல்வத்தை பெறப்போகின்றோம், பொறுத்து கொள்ளுங்கள். நான் தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். மன்னிப்பு கேட்பவன் மனிதன், மன்னிப்பவன் கடவுள். உங்கள் அனைவரையும் நான் என் குலசாமியாக, அந்த சொரிமுத்து ஐயனாராகவே நான் உங்களை பார்க்கிறேன். யாரும் மனதையும் புண்படியாக பேசாதீர்கள். இந்த முறை உங்களுக்கு அனைத்தும் சிறப்பாக நடக்கும். இந்த முறை எந்த மாற்றமும் இல்லாமல் ஒரே தேதியாக தெரிவித்து அந்த தேதியில் அனைத்தையும் முடித்து கொடுத்து விடுகிறேன். மீண்டும் நான் ஏதாவது தவறு பேசியிருந்தால் மன்னிக்கவும். ஐயா, இது உங்களுடைய கைதுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி போட்டதவே திருப்பி இன்னொன்று சொல்லுவீங்க, அபார வெற்றி, விஸ்வரூப வெற்றி அப்படிம்பையா. சாமிநாதா ஆசாரி, நீ திருந்தவே மாட்டையா. நிறையா பேர்கிட்ட நீங்கள் பணம் வாங்கியிருக்கீங்க சாமிநாதா ஆசாரி. நீங்கள் உங்கள் டீம் மொத்தத்துக்கு நான் சொல்லிடுறேன், யாருன்னு பேர் சொல்ல விரும்பல, மொத்தத்துக்கு சாமிநாதா ஆசாரியுடைய டீமை சொல்கிறேன். ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சாத்தூர் டீமை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். சாத்தூர் டீம் பால்சாமி, ராமதாஸ், ஞாபகம் இருக்கா சாமிநாதா? ராமதாஸ் ஆந்திராக்கார், எக்மோரில் வீடு இருந்துச்சு, கோடீஸ்வரன். அவர் நடு ரோட்டில் உட்கார வச்சுட்டு அவர் கொரோனாவில் இறந்துட்டார். அவரை வச்சுத்தான் இந்த இதுக்குள்ளே நீ வர்ற. வேலுச்சாமி ஆசாரி உறவினர் நீங்கள் எல்லாம் சேர்ந்து தான் இதுக்குள்ளே வர்றீங்க. சாத்தூர் பால்சாமி சொல்லவா அந்த கதையை? நீ செய்த குற்றங்கள் எத்தனை, எங்கெங்கே உன் பேரில் கேஸ் ஆகிருக்கு, அத்தனையும் நாங்கள் கைக்குள்ளே வச்சுருக்கோம். உன்னுடைய ஹெட்டு கடந்த வீடியோவிலலாம் அதில் பேசியிருக்கேன்.
சிந்து சங்கீதா, பம்பாய் பிந்து ஆடிட்ரு, அனில்குமார் கேரளா, உமா சங்கர், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. சாமிநாதா, உனக்கு நீ இந்த உலகம் பூரா விரிவடைந்து விடணும்னு நினச்சி நீ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க. உன்கிட்ட பணம் கொடுத்தவங்கள்லாம் நீ நடு ரோட்டில் இருக்காங்க. ஆனால் நீ மட்டும் பல பெண்களோட கூத்தும் கும்மாளமாக இருக்க. நீ நீதிமன்றத்தில் என்ன சொல்லி ஜாமீன் வாங்கியிருக்க? எனக்கு ஹார்ட் வீக்கு, இருதய நோயாளி, இன்னசென்ட்டு, ஒன்றும் தெரியாதவன், பணம் சம்பாதிக்கலை, நான் யாரிடமும் பணம் வாங்கலைன்னு சொல்லி எந்த சாட்சியும் கலைக்க மாட்டேன் அப்படின்னு நீ சொல்லியிருக்க. ஆனால் நீ என்ன செஞ்சிட்ருக்க? ஐயா, நீதி அரசர்களுக்கு ஒரு வேண்டுகோள், காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஒரு வேண்டுகோள். இவர் நீதிமன்ற வளாகத்திலேயே மிரட்டி உள்ளார். சில ஆட்களை ஏவி விட்டு பணம் கொடுத்தவர்களுக்கே இந்த மாதிரி பண்ணேன்னா உன்னை தொலைச்சி கட்டிடுவோம், நீ இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காரு. இதெல்லாம் காவல்துறைக்கு தெரியாமலாம் இருக்கிறது. சில அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள் இருந்தும் இவர்கள் இப்படி ஏமாற்றுகிறார்கள். இல்லை, இவர்கள் செவிகளுக்கு இன்னும் இந்த செய்தி சேரவில்லையா? நீதியரசர்கள் இதெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்களா? நீதியரசர்களுக்கு தலை வணங்குகிறேன். இவருடைய ஜாமீனை ரத்து செய்து இவரை சாட்சியை கலைக்கிறாரு. பணம் கொடுத்தவங்களையெல்லாம் மிரட்டுறாரு. கேஸ் கொடுக்கக்கூடாது, புகார் கொடுத்தேன்னா அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன். இவருடைய ரவுடி சாம்ராஜ்யம் பெருசாக இருக்குங்க. இவர் நம்ம நினச்ச சாமிநாத ஆசாரிக்கு இவர் என்ன நினச்சிங்களோ அதுக்கு 100 மடங்கு இவருடைய, அதை எப்படி சொல்கிற, ரவுடி ராஜ்யமே வச்சுருக்கார் இவர். ஏன் காவல்துறை இவரை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது? இவர் ஒரு பெரிய மாஃபியாங்க. இந்த விஷச்சந்தை அழிக்காமல் இருந்தீங்கன்னா, அதாவது இது ஒரு பெரிய வைரஸ் ஆகிடும். இப்போவே வைரஸாக இருக்குது. 5 கோடி ரூபா ஒருத்தட்ட வாங்கி ஏமாற்றி அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டு அவர் மகனும் அவர் மனைவியும் பைத்தியமாக திரிகிறார்கள், நடு ரோட்டில் திரிகிறாங்க. இவர் ஜாலியாக ஊர் சுற்றிக்கிட்டு திரிறாரு கண்ட பெண்களோட. இவர் பிஎம்எஸ் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லி வீராவை வச்சு போலி டாக்குமெண்ட் உருவாக்கினார். சித்தார்த்து கூட சேர்ந்துக்கிட்டு இவரும் சித்தார்த்து தான் வந்து இந்த தொழிலில் பணத்தை வசூல் பண்ணி பெரிய ஒரு சாம்ராஜ்யமே உருவாக்கி வச்சுருக்காங்க. மிகப்பெரிய சாம்ராஜ்யம். அரசியல்வாதிகள்லாம் என்னங்க, இவங்கெல்லாம் பெரிய மாஃபியா லீடராக இருக்கார். அதாவது தவறான நோக்கங்கள் நிறையா இருக்குது இவர்கிட்ட. இவர், நான் கோயம்புத்தூரில் எஃப்ஐஆர் பதிஞ்ச உடனே இவரும் இவர் மகன் விக்கியும் அந்தமானுக்கு ஓடி போனாங்க. அங்கே இருக்கிற காவல்துறை இருக்கிற அதிகாரிகள் சைபர் கிரைமில் போட்டு பார்த்தா இவருடைய சிம்மு இந்தியாவுக்குள்ளே கிடையாது, அந்த இதுக்குள்ளே இல்லை, அந்தமானுக்குள்ளே தான் இருந்துச்சு. அடிக்கிறோட இவரும் இவர் பையனும் அந்தமானுக்கு போயிடுறாங்க. அங்கே போய் ஓடி ஒளிகிறாங்களா இல்லை அங்கே நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களாங்கிறது தெரியல. இப்போ ஒரு காது வழி வந்த செய்தி, சாமிநாத ஆசாரி டீம் பர்மாவில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சில பேர் பர்மாவிலிருந்து கூட வைபர் மூலமாக மிரட்டுறாங்க சில பேரை. ஏன் இது காவல்துறை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது? ஐயா, சாமிநாத ஆச்சாரியா, நீங்கள் விசாரிக்கிற விதத்தில் விசாரித்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமே வெளியே வரும். ஐயா, எவ்வளவோ நேர்மையான அதிகாரிகள் காவல்துறையில் இருக்கீங்க, யாராவது ஒரு செவிக்கு இது போகாதா? அதே மாதிரி எவ்வளவோ நேர்மையான நீதி அரசர்கள்லாம் இருக்காங்க, மிகப்பெரிய நீதி அரசர்கள்லாம் இங்கே இருக்காங்க. அவங்க காதிக்கு இது போகலையா? செவிக்கு இன்னும் போகலையா? இது என்னங்கய்யா, திடீர்னு ஒரு பாரத பிரதமர் மதிப்புக்குரிய ஐயா அவர் கூட நின்று போட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க. உள்துறை அமைச்சரை பேரை சொல்லி எனக்கு உறவினர்னு சொல்லி ஏமாத்துறாங்க. சில முதலமைச்சர்கள் எனக்கு வேண்டியவர்கள்னு சொல்லி ஏமாத்துறாங்க. காவல்துறை அதிகாரிகள் எனக்கு வேணும்னு சொல்லி பகிரங்கமாக கொடுக்குறாரு. நீதிமன்றத்தில் நீதி அரசர்கள் எனக்கு வேண்டியவங்கன்னு சொல்லி பகிரங்கமாக சாமிநாதன் கொடுக்குறான்.
இதெல்லாம் யார் கொடுக்குற தைரியம் இவருக்கு? ஐயா, இவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு காது வழி வந்த செய்தி, இப்போவும் நான் சொல்கிறேன், காது வழி வந்த செய்தி, பர்மா, அந்தமான், இலங்கை எல்லா இடத்துலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு சாமிநாதர். இந்த கேங்கை நீங்கள் முடிச்சிட்டாலே மொத்த கேங்கும் ஆஃப் ஆகிடும். இப்படி ஒரு தொழிலே யாரும் செய்ய ஏமாற்ற மாட்டாங்க. நான் அதே ஏற்கனவே நான் சொல்லியிருந்த மாதிரி 2004 ராமதாஸுங்கிற ஒரு ஆந்திராக்காரோடு இவர் இந்த தொழிலில் வர்றாரு. வாங்க எங்கள் ஏரியாவில் கலசம் இருக்குது, போய் திருட போகலாம் அப்படின்ட்டு போகிறாரு. இவங்க வரமாட்டேங்கிறாங்க. அப்புறம் இவர் கூடயே இருந்து சுற்றிட்டு திடுறாரு. இதில் என்னென்ன இருக்குங்கிறத இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இவர் அந்த லீடர்கிட்ட, அந்த ஹெட்டுகிட்ட டைப் போட்டுக்கிறாரு. இவர் சம்பாதிக்கல பாதி அங்கே போயிடுது. அது ஒரு லேடி சிந்து சங்கீதாங்கிறது. இந்த சிந்து சங்கீதாவை கைது செய்துட்டா இந்த மோசடி வியாபாரம் கம்ப்ளீட்டாக முடிந்துவிடும். இதில் ஒரு வீடியோ நான் இதில் புட் பண்ணுறேன். அந்த வீடியோவை நல்லா பாருங்கள். கண்டிப்பாக இதில் கண்டிப்பாக அந்த வீடியோவை நான் புட் பண்ணுறேன். பேட்டி கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள். சாமிநாதனுக்கு என்னதே வேணும் இந்த இந்தியாவில், இந்த மண்ணில்? ஆள் பார்த்தீங்கன்னா 4 அடி தாங்க இருப்பான். அவனுக்கு பேக்ரவுண்டு பூராமே வேறு மாதிரி ஆட்கள், ரவுடிசம் உள்ள ஆட்கள். இந்த சயின்டிஸ்ட் ராஜா பணம் கொடுத்தவங்களை மிரட்டுறாரு. ஏன் அவரை இன்னும் கைது பண்ணாமல் இருக்குது காவல்துறை? சயின்டிஸ்ட் ராஜாவை கூப்பிட்டு விசாரிங்க, அவரை கைது செஞ்சு கஸ்டடியில் எடுத்து அவரை விசாரிங்க. அதே மாதிரி வீரா, அவருடைய மனைவி அஞ்சலி, அவங்களையும் கைது செஞ்சு விசாரிங்க. மீண்டும் சித்தார்த்தை கைது செய்து நல்ல முறையில் விசாரிக்க வேண்டிய முறையில் விசாரித்தால் சித்தார்த்து 22 வருடம் 25 வருட கதையை சொல்லுவார். நடந்த கதையை பூரா அவர் திருமங்கலம், முகப்பேறு, இந்த ஏரியாவில் பூரா டெய்லி கலெக்ஷன் கொடுத்துட்டு அமோகமாக உட்காந்துருக்காரு. இதில் சம்பாரித்த பணத்தை, மோசடி செய்த பணத்தை இப்படி வட்டி கொடுத்துட்டு ஒரு செட்டில் ஆகிட்டார். கேட்டால் எனக்கு சாமிநாதனுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறாரு. ஆனால் இருவரும் யாருக்கும் தெரியாமல் பேசிக்கொள்கிறார்கள். கிருத்தியா, சாமிநாதன் மகள், எதுவுமே எனக்கு தெரியாதுங்கிறாங்க. அது எப்படிங்க? அவங்க கூட இருக்கிறது கேரளா கார்த்தி, டிரைவர் கார்த்தி, அவர் கொடுக்குற தைரியம். விக்கி விவாகரத்து கேட்டு வழக்கு போட்டிருக்காங்க. தன் குழந்தைய எங்களிடம் ஒப்படைங்கன்னு சொல்லி விக்கி கொடுத்துருக்காரு. அப்படி இப்படின்னு எதுவும் ஒப்படைச்சிடாதீங்க. அந்த குழந்தையும் மீண்டும் ஒரு விக்கியாவோ சாமிநாதனாவாக வளரும். இந்த நடவடிக்கையில் நிறைய பேர் இருக்காங்க. ராஜாக்களின்னு சொல்லுவாங்க. அவர் லோக அதாலத்தில் பிபிங்கிறாங்க. அது இன்னும் எனக்கு சரியாக தெரியலங்க. அவர் மேலே வழக்கு போட்டு கூட ஏன் தலைமறைவாக இருக்கிறார்? அவர் தான் எந்த தவறும் செய்யலையே, நீதிமன்றத்தை நாடலாமே. அவர் ஏன் ஓடி ஒளிகிறாரு? ரேணுகா தேவி கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு நடிகையினுடைய உறவினர். அவங்க பேர் வேண்டாம், ரேணுகா தேவி பேரை சொல்கிறேன். அவங்க எங்கே சென்றார்கள்? சாமிநாதனிடமிருந்து அடித்த பணம் எவ்வளவு? இவர் என்ன கொண்டு வந்தாங்க? கோயம்புத்தூர்லேருந்து போகிறப்ப அம்மாவும் பொண்ணும் போனாங்க. சாமிநாதன் ஆசாரி கூப்பிட்டு போனார். வாங்க நான் வாழ்வு கொடுக்குறேன்னு சொல்லி. இவன் தான் சேலைக்கு கல்லுக்கு சேலை கட்டினா கூட வாழ்வு கொடுப்பாரு. இவருக்கு பணமா? யாரோ பணம் தானே, யாரை வேணாலும் பக்கத்தில் வச்சுக்கிடுவார், பக்கத்தில் உட்காந்துக்கோ அப்படின்னு. சினிமாவில் நடிக்க போகிறேன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. ஒரு படத்துலேயும் நடிக்கலை, ஒரு விளம்பரத்துலேயும் நடிக்கலை. இவளுக்கு இவ்வளோ பணம் வந்தது. சாமிநாதன் கொடுத்த பணமெல்லாம் எங்கே? இந்த அம்மா எங்கே வச்சுருக்கு ரேணுகா தேவி? இவங்க ட்ராவல் பண்ணுறது எல்லாமே ஃப்ளைட்டு. அவங்க என்ன அவ்வளோ பூர்வீக வசதியானவர்களா? வாங்க நான் ரேணுகா தேவியுடைய இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிற வீட்டுக்கு அழைத்து செல்கிறேன். அவங்க பாட்டி மட்டும்தான் இருக்காங்க.
அவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் இவங்க கிடையாது. இவங்களுடைய தொழில் என்ன, இவங்களுக்கு எப்படி இவ்வளோ பணம் வந்தது, அரசாங்கம் இன்கம் டேக்ஸ்லாம் கட்டுறாங்களா, இவங்களுக்கு எப்படி இந்த பணம் வந்துச்சு, ராத்திரியும் பகலும் மைன்ஸில் அடியில் போய் மண்ணுக்குள்ளே போய் சுரங்கத்தில் இருந்து வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கே இந்த இவ்வளோ பணம் கிடைக்கல, இவங்களுக்கு எப்படி இவ்வளோ பணம் கிடைச்சது. பழனி அம்மாள் மதுரை கீழத்தரை சேர்ந்தவங்க. அவங்க படிக்க தெரியாது, விமானத்தில் தான் போகிறது, விமானத்தில் தான் வருது, டவுன் பஸ் மாதிரி நடத்துனாங்க. வாரத்துக்கு 3 நாள் ஸ்பாக் போகிறது. அவங்களுடைய பொண்ணு மீனா கார் கொடுக்குறேன், ப்ரைஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது, கிஃப்ட் மணி கொடுக்குறேங்கிறது. இவங்களுக்கு எங்கேருந்து இந்த பணமெல்லாம் வந்தது? லலிதா கோட்டூர்புரத்துக்கு அது அரசுடைய உடைமை, அந்த சொத்து. சாமிநாத ஆசாரியும் லலிதாவும் பவர் ஏஜென்ட்டுகளாக போட்டு இவங்களா ஒரு டாக்குமெண்ட்டை உருவாக்கிட்டாங்க. அதை சொல்லி இப்போ நிறையா பேர்கிட்ட பணம் வாங்கி வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இதை விற்ற பிறகு நான் பணம் தர்றேங்கிறாங்க. அது எப்படிங்க விற்க முடியும்? சாமிநாத ஆசாரி, நீ தைரியமான ஆம்பளையாக இருந்தால் அந்த இடத்துக்குள்ளே போய் நீ விற்று பாரு பார்ப்போம். இந்த டாக்குமெண்ட்டை, போலி டாக்குமெண்ட்டை யார் தயாரித்து கொடுத்தா? பிள்ளையார் கணேஷ். அதுக்கு நீ எவ்வளோ செலவழிச்ச? அவரையும் கொண்டு போட்ட. உன்னால் இறந்தவர்கள் லிஸ்ட்டு எவ்வளோ இருக்குது? இன்னும் நீ தைரியமாக ஊர் சுற்றி தைரியமாக ஊருக்குள்ளே வந்து போய்கிட்டு இருக்க. மக்களை மிரட்டுற, பணம் கொடுத்தவங்கள போய் மிரட்டுற, புகார் கொடுக்கக்கூடாதுன்னு. அவ்வளோ தைரியமான ஆள் நீ. ஒரு மாஃபியா லீடர் மாதிரி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்க நீ. இப்போ கேட்டால் பர்மாலேருந்து மிரட்டுறது, பர்மா ஆட்களை வச்சு. நீதிமன்ற வளாகத்திலேயே நீ ஆளை வச்சு மிரட்டுறியா? அப்போ நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருப்ப? நீதிமன்றத்தையே நீ மதிக்க மாட்டேங்கிற, காவல்துறையும் மதிக்க மாட்டேங்கிற, ஆட்சியாளர்களையும் மதிக்க மாட்டேங்கிற. உன்னுடைய மனைவி ராதா, முதல் மனைவி லலிதா, ரேணுகாதேவி, இன்னும் சில நடிகைகள், ரேணுகாதேவி, இவர்களெல்லாம், பழனி அம்மாள், இவர்களெல்லாம் தூக்குனாத்தே நீ சொன்னபடி கேட்ப. மீனாட்சி, விஜயலட்சுமி, மதுரையில் அவ்வளவு பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. காவல்துறை ஏன் கண்டுகொள்ளாமல் இருக்கிறது? ஐயா சிபிசிடி ஐயா அவர்களுக்கு தாழ்மையான வேண்டுகோள், தலைவணங்கி கேட்கிறேன் தங்களிடம். சாமிநாதன் குரூப்பை வெளியே விடாதீங்க. அவரை மீண்டும் கஸ்டடியில் எடுத்து விசாரிங்க. நிறையா விஷயங்கள் இருக்குது அவர்கிட்ட இருந்து. போதைக்கும் அவர் தான் எல்லாமே. பெரிய மாஃபியா அவர். போதையை வெளியே பண்ணுறதே இவங்க தான். அப்படி கூட இருக்கலாம். நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், விசாரித்து பாருங்கள். நிறையா பண்ணுறாங்க. பணம் குட்டி கிடக்கு இவங்ககிட்ட. யாரையும் விலைக்கு வாங்குறாங்க. சிந்து சங்கீதா யாரிடமும் மாட்டாமல் மறைந்து செல்கிறார். பிந்துனா ஆடிட்டர் பிந்து, பம்பாயை சேர்ந்தவங்க. யார் கண்ணிலையும் படுறது கிடையாது. இவங்களா ஃபோன் பேசுவாங்க, நம்ம பேச முடியாது. இவர்களை கைது செய்யணும்னா மிக எஃபர்ட் போடணும். அனில்குமார், உமாசங்கர், இவங்களெல்லாம் கைது செஞ்சு இந்த பணமெல்லாம் எங்கே வச்சுருக்கீங்கன்னு விசாரிக்கணுங்க ஐயா. பெரிய ஒரு இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்கு. எடுத்து துப்பாக்கி எடுத்து சுட்டாத்தேன், கத்தி எடுத்து போட்டாத்தேன், அணுகுண்டு போட்டாத்தேன் போருங்கிறது ஒரு இது. இவங்க இந்த மாதிரி ஆயுதங்கள் இல்லாமல் போர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இது மிகப்பெரிய வைரஸ். இந்த வைரஸை அழிச்சே ஆகணும். கடந்த வீடியோவில் தேனி அன்னக்குடின்னு ஒருத்தரை பற்றி பேசியிருக்கேன். ஆதாரத்தோடு தான் நான் பேசுகிறேன். ஒரு ஊர்லேருந்து, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எனக்கு ஃபோன் அலைபேசியில் வருது, உங்களை விசாரிக்கணும் அப்படிங்கன்னு. என்னங்கன்னு கேட்டேன். இந்த மாதிரி தேனி அன்னக்குடியை பற்றி பேசியிருக்கீங்க அப்படின்னாங்க. அவங்க ட்ரஸ்ட்டு நிர்வாகஸ்தர்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஐயா, ஆதாரத்தோடு தான் பண்ணுறேன்,
நீங்கள் ஃபோனை கட் பண்ண பிறகு ஆதாரத்தையும் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அனுப்பி வச்சேன். ஏன் துடிக்கிறீங்க? ஏஜென்ட் நீங்களாம் நிர்வாகஸ்தர்களா ஏஜெண்ட்டுகளா? அவர் நல்லவர் கல்வியாளருங்கிறீங்க. நானும் தேனி அன்னக்குடி ஏரியாவில் தான் இருக்கிறவன், பிறந்து வளர்ந்தவன். அவரை பற்றி A to Z எனக்கு தெரியும். ஏன் நீங்கள் இப்படி பயப்படுறீங்க? அந்த வீடியோவை நிறுத்த சொல்லி முறையிடுறீங்க. தேனி மாவட்டத்தில் ஏகப்பட்ட அன்னக்குடிகள் இருக்காங்க. அதாவது பழைய மதுரை மாவட்டத்தில் அன்னக்குடி பேர், முருகன் பேர், பாண்டியன் பேர், முத்துப்பாண்டின்னு சொல்லுவாங்க, மாரியப்பன் சொல்லுவாங்க, கொச்சாத்தேவர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சர்வசாதாரணமாக அங்கே இருக்கிற பேர்கள். நான் இப்போவும் சொல்கிறேன், தேனி அன்னக்குடி தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஏன் துடிக்கிறீங்க? அப்போ உங்களுக்கே அது தெரியுது இது தவறு என்று. நீங்கள் செய்வது தவறு என்று தெரிஞ்சு தான் அங்கே போலீஸில் காவல்துறையில் போய் என்னை கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. வீடியோ நிறுத்த சொல்கிறதுக்கு நீங்கள் யாருங்க? அப்போ அவருக்கு எவ்வளோ பணம் வந்திருக்குன்னு காமிங்க, நீதிமன்றத்தில் காமிங்க, காவல்துறையில் போய் அதிகாரி பெரிய அதிகாரிகிட்ட இவருக்கு இவ்வளோ பணம் வந்திருக்குங்க, இவர் பேசுகிறாரு, தவறாக பேசுகிறாருன்னு சொல்லி காமிங்க. அறக்கட்டளையை சேர்ந்த நிர்வாகஸ்தர்களுக்கு ஒரு வேண்டுகோள், தேவையில்லாத பிரச்சனையை இழுக்காதீங்க. நீங்கள் சம்பாதிப்பதற்காக எங்களே காவல்துறையில் புகார் அளிக்காதீர்கள். நாங்கள் நேரடியாகவே கொடுப்போம். எங்கள் வீடியோவை நிறுத்த சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? அவ்வளோ நல்லவரா தேனி அன்னக்குடி? சிலர் செய்கிற தவறு அவங்களுக்கே அது பின்னாடி பின்விளைவாக மாறும். அதை புரிந்து கொள்ளுங்கள். சாத்தூர் பால்சாமி, ஆறுமுகம், இன்னும் நிறையா பேர் சொல்லுவேன், அடுத்த இதெல்லாம் சொல்கிறேன். பணம் கொடுத்து ஏமாறாதீர்கள். இன்னமும் மக்களும் முட்டாளாக்கி வச்சுருக்காங்க. அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒழிய இது வரைக்கும் யாராவது 5 பைசா 10 பைசா வாங்கியிருக்கீங்களா? நாலுலேயும் தள்ளி போய்கிட்டே இருக்குது. இன்றைக்கி புதன்கிழமை, வெள்ளிக்கிழமைம்பான், அடுத்து சனி ஞாயிறும்பான், அடுத்து போயிடும். அடுத்து எலெக்ஷன் தேதி அறிவிக்க போகிறாங்க. உங்களை எலெக்ஷன் தேதி வரைக்கும் இப்படியே 2 நாள் சொல்லி உங்களை இழுத்துட்டே போயிடுவாங்க. அப்புறம் ஒரே குண்டா போடுவான். எலெக்ஷன் தேதி அறிவிச்சாச்சு, பணமும் போகாது, பணமும் வெளியே வராது, அதனால் எலெக்ஷன் முடியட்டும்னு சொல்லி ஒரு 6 மாதம் தள்ளி போட்டுருவான். நீங்களும் கேள்வி கேட்க முடியாது, யாருமே கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா எல்லா பேருக்கும் தெரியும், எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணியாச்சுனாலே பணம் வராது, பணம் போகாது. அது எல்லா பேருக்குமே தெரியும். அது ரெக்கார்டு பிரகாரம் வந்திருந்தால் உங்களை தேடி வரும். இவங்க வியாபாரமே பண்ணலையே, மோசடி தானே. பணத்தை உங்களிடம் அடித்து பிடிங்கிருக்காங்க, திருடியிருக்காங்க. நீங்கள் முழித்து கொண்டு இருக்கும்போதே உங்கள் பாக்கெட்டில் பணத்தை திருடிடுபவர்கள். அதில் ஒரு படி மேலே போயிட்டார் சாமிநாதர். அவர் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சுருக்காரு. எல்லா பேரும் காசு கேட்டு போன மிரட்டுறது, சில ஆட்களை வச்சுக்கிட்டு. ஏங்க, நீதிமன்ற வளாகத்திலே மிரட்டுறதை பார்த்துருக்கீங்களா? அப்போ எவ்வளோ பெரிய ஆளாக வச்சுருப்பாங்க, எவ்வளோ பணம் வச்சுருப்பாங்க. மக்களை சிந்தியுங்கள். சிந்திச்சு ஒரு நல்ல முடிவெடுத்து இவர்கள் மேலே புகார் அளிங்கள். புகார் அளித்தாலும் கொடுக்க மாட்டேன், புகார் அளிக்கலைனாலும் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான் அவன். அதுக்கு புகாரே கொடுத்துருங்க. நம்மளை இவ்வளோ நிமிஷம் சாகடிக்கிறான்ல, அவன் ஒரேடியாக கொண்டு போய் உள்ளே வைக்கட்டும், குண்டாஸில் போடுங்க. வாங்க, எல்லா பேரும் வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து செய்வோம். நாங்கள் தர்றோம் உங்களுக்கு வழக்கறிஞர்கள், பெரிய பெரிய வழக்கறிஞர்கள் நாங்கள் தர்றோம். அவன் பணம் செலவழிச்சிட்டு வரட்டும். அவர் மேலே ஏற்கனவே 3 கேஸ் இருக்குது, அதில் 1 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. அதையும் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்து அட்வொகேட் ஜெனரல்கிட்ட கொடுத்து இவனை குண்டாஸில் போட சொல்லி இவரை நல்ல வரியாக கவனிக்க வைக்கணும். எல்லோரும் ஒன்று சேர்ந்து வாருங்கள். அடுத்த காணொலியை சந்திப்போம். வணக்கம். என் பேர் பிரபு. என்னுடைய தம்பி தேவேந்திரன். எங்கள் அப்பா வந்து ஜிஹெச் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து ஜேஓ வேலை பார்த்து கடைசி இருக்கிறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா கூட பிறந்த தங்கச்சிக்கிட்ட, அதாவது சூரியகலா வி சேகர், சூரியகலா வி சேகர், அவங்க சூரியகலா எங்கள் அப்பா கூட பிறந்தாங்க. தொழில் முதலீட்டுக்காக கொஞ்சம் பணம் வாங்கியிருந்தாங்க, கொஞ்சமாக பணம் வாங்கியிருந்தாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எதுக்கு பணம் வாங்கினேன்னு கேட்கும் போது காமாட்சி கருணை இல்லம் என்ற பேரில் SS சுவாமிநாதன், அதான் நிறுவன தலைவர், இந்த வி சேகர் அது வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக இருக்காரு.
அதே மாதிரி சூரியகலா அது முக்கிய பங்குதாராக இருக்காங்க. அதுக்கப்புறம் எதுக்கு இந்த பணம் வாங்குறீங்க, என்ன ரீசன் விசாரிக்க போகும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரைஸ் புல்லிங் இரிடியம் பிஸ்னஸ் ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அதை நாங்கள் முதலீடு பண்ணியிருக்கோம். நீங்கள் 100 ரூபா போட்டிங்கன்னா 1000 ரூபாவும், 1000 ரூபா போட்டிங்கன்னா 1 லட்ச ரூபாவும், 1 லட்ச ரூபா போட்டிங்கன்னா 50 லட்சமும், 50 லட்சம் போட்டிங்கன்னா 5 கோடியும் தரேன்னு சொல்லி ஆசைவாதம் சொல்லி நிறைய பேர்த்த ஏமாற்றிருக்காங்க. அதில் எங்கள் அப்பாவும் ஒரு ஆள். ஒரு ஸ்டேஜில் எங்கள் அப்பா ஏமாந்ததுலேருந்து அவங்களுக்கு எங்கள் அப்பா நம்பிக்கை வேண்டி 2 கோடி ரூபாய் செக்கு கொடுத்துருக்காங்க. இந்த காமாட்சி கருணை இல்லைன்ற பேரில் எஸ் சுவாமிநாதர் ஐயர்ன்ற பேரில் 2 கோடி செக்கு கொடுத்துருக்காங்க. அந்த செக்கை போய் எங்கள் அப்பா வெரிஃபிகேஷன் பண்ணும்போது அந்த செக்கு போலி செக்கு, இந்த மாதிரி செக்கே கிடையாது, ஆனால் இதுக்கு அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே உண்மையானதான், அவங்க அப்பா ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் அப்பா அந்த மனதில் 31 நைட்டு அன்னைக்கு காலை 31 காலையில் ஒரு ஒப்பந்த பத்திரம் எழுதி கொடுத்துருக்காங்க. அவர் என்ன பண்ணாங்க, நைட்டே எங்கள் அப்பாவும் இறந்துட்டாங்க. எங்கள் அப்பாவும் இறந்துட்டாங்க. அந்த